ஹே guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம டே 14க்கான வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்பைரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஹம்ஸ் போட்டோன்னே செகண்ட் லேயர் ஹம்ஸும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இது போட்டோன்னே பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்பைரல் போட்டு 2 ரோ ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம முடித்தோன்னே சைடில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 3 போட்டிங்க அப்படின்னா 2 இதுக்கு சென்டரில் இன்னொன்று வர மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது 2 இது மேலே இருக்குது, அதுக்கு சென்டரில் வரணும், அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டு முடிச்சுட்டு இந்த 2க்கும் சென்டரில் நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் சர்க்கிளாக தான், அதாவது கையில் போடும்போது சர்க்கிளாக தான் போடணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு, அதாவது நம்ம பார்டர் டிசைன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு 2 லைன் போட்டுட்டு, ஸ்டார்டிங் லைன் எண்டிங் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டேன். இப்போ நம்ம டைப் 2க்கு போயிடலாம். டைப் 2க்கும் நான் சேம் ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டு நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் பிக் ஹம்ஸ் வந்துட்டு நான் இப்போ போட போகிறேன். இப்போ நான் பிக் ஹம்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த செமி சர்க்கிளை அப்படியே இதுக்கு மேலே கொண்டு போயிட்டு இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்மால் ஹம்ஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து நான் பிக் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். பிக் ஹம்ஸ் போட்டுட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா ஃபில்லிங்ஸு, அதை மாதிரி சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம டைப் 1ல் சொன்ன மாதிரி தான் 2 போட்டுட்டு 2க்கு சென்டரில் ஒன்று வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான், நமக்கு டைப் 2 முடிஞ்சு. டைப் 3க்கு போயிடலாம். டைப் 3ல் ஃபர்ஸ்ட் நம்ம செமி சர்க்கிள் மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம். சர்க்கிளை பிரிச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த கார்னர் ஃபர்ஸ்ட் மேல் கார்னர்லேருந்து நான் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு வி மாதிரி ஒன்று போடுறேன். இதை வந்துட்டு நான் டபுள் லைனாக போட்டுக்கிறேன். ஃபில்லிங்ஸோடு வச்சு டபுள் லைனாக போட்டுக்கிறேன்.
அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் அதே மாதிரி போட்டிருக்கேன். டபுள் லைன் வச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது அதுக்கு உள்ள குட்டியாக வந்துட்டு இன்னொரு வி ஷேப்பில் நான் போடுறேன். டபுள் லைன் வச்சு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே குட்டியாக ஒரு வி ஷேப்பு, அதுக்குள்ளேயும் ஒரு குட்டி வி ஷேப்பு. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி வி ஷேப்பாக நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் மேலே என்ன பண்ணணும் அதே ப்ராசஸ் கீழேயும் பண்ண போகிறோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் முடித்தோன்னா நமக்கு சைடில் கேப் இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கிறேன் நான். அதாவது இந்த சைடு ஒரு லைன் போட்டேன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லைன் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக தெரியும். இப்போ அந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு டைப் 3 முடிஞ்சு. நம்ம டைப் 4 பார்க்கலாம். டைப் 4க்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேர்ந்து இதுதான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பிக் ஹம்ஸ் போட்டுக்கிறேன் ஒரு ரோ. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைப்பில் பண்ணோம் இல்லையா, அந்த செமி சர்க்கிள் மாதிரி போட்டு கலர் கொடுத்தோம் இல்லையா, ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த இது போட்டுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு. அதாவது செகண்ட் டைப்பில் பண்ணதை அப்படியே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு கீழே நான் ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்றாப்புலேயே நான் ஒரு கர்வ் போடுறேன். வீடியோவில் பாருங்கள் புரியும். இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு இதில் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஸ்மால் ஹம்ஸ் தான் போடுறேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கலாம். இது கீழே நான் பிக் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். மேலே என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். ஸோ இது கீழே நம்ம மேலே பண்ண மாதிரியே ஒரு சர்க்கிள், செமி சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துடலாம் உள்ள. ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டு கரெக்டாக 3 ப்ராசஸ் பண்ணோம். நார்மல் ஹம்ஸ் போட்டோம், பிக் ஹம்ஸ் போட்டோம், ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம். இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம திருப்பி இதே ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு டிசைனாக மாறிடும். ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்துட்டு நீங்கள் எல்போ சைடு தான் போடணும் அப்படி சொல்லிட்டு அவசியமே இல்லை. பிகாஸ் நீங்கள் ஏதாவது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் போடுறீங்க, சிம்பிளாக இருக்கணும், குயிக்காக முடியணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட பாம்ஸ்லேயுமே நீங்கள் இதை வந்துட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நம்ம அதே ப்ராசஸை திருப்பி பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணல. இப்போ அடியில் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ரோவோட முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம டைப் 4 பார்த்துட்டோம். டைப் 5க்கு போயிடலாம். டைப் 5ல் வந்துட்டு நான் வந்துட்டு டபுள் லைன் போட்டுக்கிறேன். ஃபில்லிங்ஸ் இல்லாமல் டபுள் லைன் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் இல்லாமல் போடுறேன்.
போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 4 சைடுமே நான் டாட் வைக்கிறேன். இது வந்துட்டு ஒவ்வொரு 4 சைடட்லேயுமே நான் டாட் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த டிசைன் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். இப்போ இதில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஓம் டிசைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிசைன் தான் உள்ளே போட போகிறோம். இந்த டிசைனை வந்துட்டு உள்ளே போட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக உங்களுக்கு மாறிடும். ஸோ இதோட நமக்கு டைப் 5 முடிஞ்சு. டைப் 6க்கு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் 6ல் நான் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு கர்வ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கர்வ் போட்டு அதுக்குள்ளே லைன்ஸ் போட்டுக்கிறேன். பிகாஸ் நீங்கள் இந்த லைன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஹம்ஸும் போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்க்க ஹம்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகே, இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம், நார்மல் ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் லார்ஜும் பிக்கும் கலந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது லைனில் போட்டோம், இப்போ வந்துட்டு லார்ஜும் பிக்கும் கலந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே கேப்பில் வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு அப்படியே அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே அது ஒரு கர்வாக கொண்டு வந்து இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துடலாம். ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லுக் வந்துட்டு முடிஞ்சிடும். அப்படியே இதை நான் ஆப்போசிட் சைட்லேயும் நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கே போடலாம் அப்படின்னா, பாமில் கார்னர் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த டிசைனில் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அப்போ போட்ட மாதிரி தான் ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் மாதிரி போடணும். பட் அதுக்கு ஒரு கர்வு 2 கர்வ் போட்டு லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லார்ஜ் ப்ளஸ் பிக் ஹம்ஸ் 2யும் சேர்த்தாப்பில் இதில் போடுறோம். போட்டுட்டு அது கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டெம் மாதிரி போட்டு, அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு டாட் வச்சோம். இந்த மாதிரி டாட் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு அவுட்லைன் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு அவுட்லைன் வந்துட்டு கொடுத்தோம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம். இன்னொரு சர்க்கிள் கர்வ் மாதிரி போட்டு அதுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம். இதுதான் நம்ம பண்ணோம். இதை நீங்கள் வந்துட்டு பேசிக்காக வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை வந்துட்டு நீங்கள் ஃபார்ம்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதோட நமக்கு டைப் 6மே வந்துட்டு முடிஞ்சு. இந்த வீடியோவில் நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஃபில்லிங்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.